சினிமாவில் சிரிப்பு உருவாக்குவது சுலபம். அந்த சிரிப்புக்கு பின்னால் நம்பிக்கையை நிறுத்துவதுதான் பெரிய சாதனை. அந்த சாதனையை செய்தவர் நடிகர் செந்தில். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவர் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் இடம் பிடிக்க பல சவால்களை சந்தித்தார். வாய்ப்புகள் குறைவு, கவனம் கிடைக்காத நாட்கள் அதிகம். ஆனாலும் அவர் தன்னம்பிக்கையை கைவிடவில்லை. காமெடியில் சப்போர்ட்டிங் என்ற லெவல் இருந்த காலத்தில் செந்தில் அந்த வரம்பை உடைத்தார். கவுண்டமணி செந்தில் கூட்டணி வெறும் சிரிப்புக்காக அல்ல, அது டைமிங், அப்சர்வேஷன் மற்றும் இயல்பான நடிப்பின் பள்ளி. ஒவ்வொரு காட்சியிலும் செந்தில் தன் சின்சியரிட்டியை காட்டினார். அதுவே அவரை ரசிகர்களின் மனதில் நிலைநிறுத்தியது. பலர் ஸ்பாட்லைட்டை தேடும்போது செந்தில் கன்சிஸ்டன்சியை தேடினார். அதனால்தான் காலம் கடந்தும் அவர் நினைவில் நிற்கிறார். அவரது பயணம் சொல்லும் பாடம்: உன் இடம் சிறியது போல தோன்றினாலும் உன் பங்களிப்பு பெரியதாக இருக்கட்டும். உழைப்பு, பொறுமை மற்றும் நம்பிக்கை, இந்த மூன்றும் சேர்ந்தால் வெற்றி தாமதமாகலாம், ஆனால் தவறாது. கண்டிப்பாக ஒரு நாள் வரும். நம்பிக்கையோடு தொடர்ந்தால் நீ பின்னணியில் இருந்தாலும் மக்கள் மனதில் முன்னணியிலே இருப்பாய். உங்களுக்கு செந்தில் கவுண்டமணி காம்போ எவ்வளோ பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் கவுண்டமணி செந்தில் காமெடியில் உங்களுக்கு எந்த காமெடி ஐகானிக் காமெடி சீன் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ 100 days 100 மோட்டிவேஷனல் சேனல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கவுண்டமணி செந்தில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை. அண்டு அடுத்தது யாரையாச்சும் பற்றி பார்க்கணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்டு செந்தில் பிடிக்குன்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.